ஒரு எக்ஸசைஸ் ஒன்று செய்து போட்டு பேப்பர் படிச்சாட்டான். என்ன இருந்தாலும் காலமாக ஒழும்பி குளிச்சு சூரியனையும் கும்பிட்டு சூரியனை இப்போ நல்லா கும்பிடணும். பேப்பரை பார்க்க நான் ஒரு நாளும் கும்பிடணும் தான். ஓஹோ, சூரியன் கீழே இறங்கிட்டு தான் இதை போட்டு சூரியன் கீழே இறங்கிட்டு தான். சூரியன் கீழே இறங்கிட்டு அதான் பார்த்தா எல்லாம் வீட்டுக்கு கிட்ட தான் நிற்கிற மாதிரி எனக்கும் தெரியுது. ஆனால் அதுக்கு இருக்கா போன புரியுது. அப்புறம் பார்க்கவே பயமாக்குறது. ரிங் போகுது. அப்பன் என்னத்தை தான் நாட்டோவில் விரிஞ்சாலும் போனுகளை அங்கனைக்கு இங்கனைக்கு தான் இதெல்லாம் ஒன்றாம் அப்போ கும்பிட்டு வந்து பேப்பரை பார்த்தா பேப்பரில் என்ன நடக்கு தெரியுங்க. சூரியன் கீழே இறங்கிட்டு நானும் பிடிக்க எழுப்பி பார்த்தா என் வீட்டுக்கு மேலே கிடக்கிற மாதிரி தான் கண்ணாடி மாதிரி தான்டாப்பா இருக்குது. நான் ஏற்கனவே பெட்ஷப்பில் எல்லாம் அவருக்கு போட்டுக்கிறோம். கொஞ்சம் குறைச்சி விடுங்கோன்ட்டு. இந்த வர இல்லையா நான் சேர்ந்து அதுக்கு பிறகு போன பார்க்க இல்லை. பொருளா பாருண்டா ஹலோ கணவதி. ஆமாடா அவருக்கு பெட்ஷப்பில் எல்லாம் அவருக்கு போட்டு நான் சூரியனுக்கு போட்டு நான் பெட்ஷப்பில் மற்ற வந்து இதுல எல்லாம் நான் போட்டு நான் அவருக்கு இது பைபருக்கு தாண்டா போட இல்லையோ இருக்க பைபருக்கும் போட்டு என்ன மெசேஜ் என்ன ரிப்ளை போட்டாருன்னு தெரியல. பார்த்து சொல்றதோட சூரியவா பேர் அங்க இருந்து மெசேஜ் எனக்கு போட்டார தெரியாது. பார்ப்போம் சொல்றா லைன்லயே நில்லடா நான் பார்த்து சொல்றேன். கணவதி போட்டுருக்காருடா பொருளா என்னன்னு படிச்சு சொல்றேன்டா. பொருளா வர அதன் கூட நான் டக்குன்னு எனக்கு ரிப்ளை போட்டுட்டேன். தான் ஏன் இறங்கி வந்தா பொருளா அப்படி தான் ஏன் இறங்கி இருக்கிறேன். இது என்ற காலம் அதுதான் நான் கீழே நிற்கிறேன். நீங்கள் ஒரு கொஞ்ச காலம் இதே கொஞ்ச காலம் இருந்து வந்தால் ஏசி எல்லாம் கூட்டட்டாமலாப்பா. கணவதி தான் கொஞ்ச நாளைக்கு இறங்கித்தான் நான் நிற்பேன். புறாவுதானா மேலே போவார். உங்களை ஏசி அதுகளை இதுகளை போடட்டாமடா வேண்டு ஏதோ அவர் ஏதோ உங்களுக்கு காது தந்து நாங்கள் வேண்டாமல் இருக்கிற மாதிரி அவர்கிட்ட கதை பார்த்து என்ன போட்டிருக்கிறாருன்ட்டு. பாருலாப்பா அங்கங்கிற கோயிலும் கொடியேறிக்கலாப்பா கேக்குள்ளையா கோயில். இந்த வெயிலுக்கு தாண்டாப்பா சனமெல்லாம் கஷ்டப்பட போகுது தான் நான் பின்னே அவருக்கு எஸ்எம்எஸ் பண்ணினான். அவர் போட்டுக்கிற எஸ்எம்எஸ் என்னடா வழியிலேயும் போய் நாங்கள் ஏசியில் போட்டுருண்டாப்பா. என்னன்றா போட்டுறது நீ யோசிச்சு பாருவாப்பா. எல்லாம் என்னன்றா போட்டுறது நாங்கள் கஷ்டம்தாடா. அவருக்கு திருப்பி ஒரு எஸ்எம்எஸ் போட போகிறோம். எங்களுக்கு கொஞ்சம் காசு அனுப்பி விடுங்க உண்டு. உனக்கும் வேணுமே எஸ்எம்எஸ் போடுறேன். அவருக்கு போட்டதுக்கு பிறகு என்ன பதில் போடுறாருண்டு எங்கடா காசு கேட்பேன். ஏதோ ஒரு ஏசி கேட்ட மாதிரி காசை கேட்போம்டா. ஐயோ கடவுளே பள்ளின்னு சொல்லுது காசு அனுப்பி வரும்போட இருக்கு. சரிக்கடா ஓகேடா நான் எஸ்எம்எஸ் போட்டு தந்தா உனக்கு நான் அனுப்பி விடுறேன்டா. சரி பேப்பரோல்லையும் இப்படி போட்டுக்கு சூரியன் இறங்கி இருக்கா. நாங்கள் என்ன செய்யறோன்னு தெரியாமல் கிடக்குது. அவருக்கும் எஸ்எம்எஸ் போட்டு பதில் அனுப்பி விட்டார். அவற்ற காலமாக நிற்பேன். அவர் இறங்கிட்டானா நிற்பேன். நாங்கள் தூக்கி மேலே விடலாமோ விடையிலாமோ தெரியாது. கடவுளுக்கு நானும் இருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏசிக்கு கொஞ்சம் மெசேஜ் போட்டு விடுவோம். ஏசி கொஞ்சம் காசு அனுப்பி விடுங்கோண்டு. சூரிய பகவான் என்ன செய்கிறாரு தெரியாது. நான் அவரை கும்பிடுறேன். நான் பாப்பம் பார்த்து செய்வோம். வெயில் வெக்க காலம் என்னத்தை பேசுறது தெரியாத கிடக்குது. சூரியனுக்கு சொல்லியிருக்கிற எல்லாருக்கும் கொஞ்சம் வெக்கைய குறையும் கொண்டு நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்கோ. வெக்க கூடவாம் இந்த புரசர்காரம் மொழியில திரிஞ்சிடாதீங்கோ. அவர் சொல்லி இருக்கிறார். வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டிருக்கிறார். சரி ஓகே வணக்கம். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சின்ன ஒரு காமெடி தான்.